வெல்கம் டு டிப்ளமா எக்ஸாம் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த போர்டு எக்ஸாம் அக்டோபர் 2020 ஆன்லைனில் நடக்கிறது. அந்த ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்க, அந்த தப்புக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணும்போது ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்கேன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பேக்ரவுண்டு பின்னாடி இருக்கிற திங்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி அப்லோட் பண்ணுறாங்க. ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் சேர்த்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இமேஜோட சைஸ் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் அந்த பேக்ரவுண்டை தெரியாமல் வெறும் ஆன்சர் ஷீட் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி ஃபோட்டோ பிடிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் ஷீட்டை எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ப்ரிஃபரபுளாக பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணுறது அடோப் ஸ்கேன் தான். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த அடோப் ஸ்கேன் ஆப்பில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட் அதிகமாக டிஸ்பிளே ஆகாது. ஆடே சுத்தமாக டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஃபோட்டோவோடைய கிளாரிட்டி ஸ்கேன் பண்ணும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சைஸ் கம்மியாக இருக்கும், கிளாரிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அடோப் ஸ்கேன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் யூஸ் பண்ணும்போது சில தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்புனா, இமெயில் ஐடி வச்சு உள்ளே லாகின் பண்ணி உள்ளே வரணும். ஸோ அந்த இமெயில் ஐடியை ஒரே இமெயில் ஐடி தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேருந்து கடைசி எக்ஸாம்பிள் வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ அதை மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் மால் ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இமெயில் ஐடியில் பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேமை உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ நேம் ஃபஸ்ட் நேமாக கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் உங்கள் இனிஷியலாக கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வச்சுருங்க. ஸோ அந்த ஃபோட்டோ செல்ஃபி ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட்டை பார்த்திங்கன்னா எப்படி அப்லோட் பண்ணணுன்னா, கூகுள் கிளாஸ் ரூமில் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு அப்லோட் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் ஷீட்டை ரீநேம் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ எப்படி ரீநேம் பண்ணோன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோட் வர மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணணும். ஸோ ரீநேம் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் ஃபார்மில் போய்ட்டு அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 மிஸ்டேக்ஸை தான் அடிக்கடிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது. இந்த 4 மிஸ்டேக்ஸை பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணும்போது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 10 MBக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா உங்கள் ஆன்சர் ஷீட் அப்லோட் ஆகுது. பட் நீங்கள் அடோப் ஸ்கேன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்றைக்கி எக்ஸாம் எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ.